வன்னியர்கள் நெருப்புல இருந்து தான் பிறந்தாங்க அப்படின்னு ராமதாஸ் முதல் கொண்டு அன்புமணி முதல் கொண்டு அதுக்கப்புறம் இந்த அல்லக்கைகள் ராமதாஸ் அன்புமணியோட அல்லக்கைகள் இருக்காங்கல்ல, இந்த சில்லறப்பைய விமல்வர்மன், இன்னொருத்தர் சுண்ணாம்பு செட்டி தலையா வயசானாலும் அறிவு கெட்டு போய் கிடக்கா ஒருத்தன், ஒரு கிழட்டு பையன். இவங்க எல்லாம் சேர்ந்து தொடர்ச்சியா அந்த வன்னிய சமூக இளைஞர்கள் கிட்ட நம்ம நெருப்புல இருந்தா பிறந்தோம், நம்ம நெருப்புல இருந்தா பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பொய் புரட்டை ஒரு புராண உருட்டை அவங்க மூளையில ஏத்திக்கிட்டே இருக்காங்க இளைஞர்கள் மூலையில. இந்த சந்தான படத்துல நீ டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ஆழமா பேசி இவனை யாரோ நம்ப வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு பைத்தியத்தை காட்டுவாங்க இல்லையா, சந்தான பைத்தியமான வச்சிருப்பா இல்லையா, அந்த மாதிரி வன்னிய இளைஞர்கள் கிட்ட இவன் நீ நெருப்புல இருந்தா பிறந்த அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியா புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கு ராமதாஸ் குடும்பமும் ராமதாஸோட அல்லக்கை அடிவரடிகளும். அப்படி உண்மையிலே வன்னியர்கள் நெருப்புல இருந்து தான் பிறந்தாங்களா அப்படிங்கிறது குறித்தும் ஒரு சுண்ணாம்பு செட்டியார் தலையனுக்கும் ஒரு சில பதில்களையும் கேள்விகளையும் தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். விவரமா பேசலாம் வாங்க. அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம். அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியிலிருந்து அந்த கட்சியோட தொண்டர் ஒருத்தர், தீவிர விசுவாசி, ஐயா சிஎன்ஆரோட தீவிர விசுவாசி ஒருத்தர் நமக்கு ஃபோன் பண்ணி ஒரு வீடியோ லிங்க் அனுப்பிச்சு, இங்க பாருங்க தம்பி, இந்த சுண்ணாம்பு சட்டி தலையை என்னவெல்லாம் பேசியிருக்கான் பாருங்க ஐயா என்ன உண்மையாத்தானே பேசிக்கிட்டு இருக்காரு, நம்மகிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு, ஆதாரத்தெல்லாம் வெளியிட்டு ஒரு பதிவு போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வீடியோ லிங்க் அனுப்பிச்சாரு. அந்த லிங்க்ல என்ன பேசியிருந்தாருன்னு பார்த்தா, என்னென்னமோ கதை அளந்து வச்சிருந்தாப்புல அந்த நபர். சரி, அந்த நபர் பேசுறத யாரும் ஒரு 500 பேர் 1000 பேர் கூட பார்க்க மாட்டாங்க, அவருக்கெல்லாம் நம்ம பதில் பேசி தேவையில்லாத வேலை தான் நமக்கு தான் நேரம் வரையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவை பார்த்து முடிக்கிற நேரத்தில் ஒரு பாயிண்ட் நமக்கு கிடைச்சது. நாங்கள் நெருப்புல இருந்து பிறந்தவங்க, ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸே நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு. என்னது, நெருப்புல இருந்து பிறந்தோன்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் நிரூபிச்சிருக்காரா? ஆனா பாவி அப்படின்னு தோடிச்சு. உனக்கெல்லாம் வயசாகி என்ன மயிருக்கு பிரயோஜனம்? மண்டை மட்டும்தான் சுண்ணாம்பு செட்டி தலை மாதிரி இருக்கு, வேற ஒரு மயிரும் பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு நமக்கு தோணுச்சு. சரி, இதை தொடர்ச்சியா நம்ம ஏற்கனவே நினைச்சுக்கிட்டு இருந்தோம். எல்லாரும் நாங்க நெருப்புல இருந்து பிறந்தோம்னு ராமதாஸ் முதல் கொண்டு எல்லா அல்லக்கைகளும் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால அதுக்கு நம்ம பதில் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். இந்த வயசான கிழட்டு தற்குறியும் அப்படியே பேசுவே, அதுக்கு வேற சயின்ஸ் எடுத்துட்டு முட்டு கொடுக்குறான் அந்த ஆளு. ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸே வேற சொல்லிட்டாப்லையாம். சரி, அப்போ நம்ம இதை இனிமேலும் காலதாமதம் பண்ணக்கூடாது, கண்டிப்பா பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்காக தான் இந்த பதிவு. இப்போ வன்னியர்கள் உண்மையிலே நெருப்புல இருந்து பிறந்தாங்களா அப்படின்றத நம்ம அந்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி நாம முதல்ல ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்கணும். வரலாறுக்கும் புராணத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க சாதின்னா என்ன, சாதி எதுல இருந்து வந்துச்சு, வரலாறுனா என்ன அப்படிங்கிறத, அறிவியல்னா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு புராணத்துக்கும் வரலாறுக்கும் வித்தியாசமே தெரியல. 90% பேருக்கு, அதுவும் இந்த நெருப்புல இருந்து வந்தோம்னு நம்பிக்கிட்டு இருக்கிற 99% பேருக்கு வரலாறுக்கும் புராணத்துக்கும் வித்தியாசம் தெரியல. எப்படியாவது இந்த புராணத்தை வரலாறோடவும் அறிவியலோடவும் தொடர்பு படுத்தி பேசிடணும் அப்படிங்கிறது அவங்களோட வேட்கையா இருக்கு. ஆக நாம முதல்ல இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். வரலாறு அப்படிங்கிறது நடந்த சம்பவம், நடந்த உண்மை. அதை ஏதோ ஒரு சார்பு நிலையில் எழுதியிருக்கலாமே தவிர, ஆனா சம்பவம் நடந்தது அப்படிங்கிறது உண்மை. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஹிட்லர் எடுத்துக்கலாம். ஹிட்லர் பிறந்தாருங்கிறதோ, ராஜ்யப்படையை கட்டி அமைச்சு யூதர்களை கொன்னு குவிச்சார் அப்படிங்கிறதோ உண்மை. ஆனா அதை வரலாறு எழுதுறவங்க யூதர்களை கொன்னதை சாதகமாகவும் எழுதலாம், பாதகமாகவும் எழுதலாம். ஆனா ஹிட்லருங்கிறதும் அங்க இனப்படுகொலை நிகழ்ந்தது அப்படிங்கிறதும் உண்மை. நடந்த சம்பவம் ஒண்ணு, அதை ஆதரிச்சோ எதிர்த்தோ வரலாறுகள் எழுதப்படும். நீங்க உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கலாம், நபிகள் நாயகத்தை எடுத்துக்கலாம். இயேசுவும் நபிகள் நாயகமும் பிறந்தார்கள் அப்படிங்கிறது உண்மை, வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறது உண்மை. அவங்கள புரட்சியாளரா பாக்குறோமா, இல்ல கடவுளா பாக்குறோமா, இல்ல அவங்க புரட்சியை சொல்லி தந்தாங்கன்னு நம்புறது ஒரு கூட்டம், அவங்க மூட நம்பிக்கைகளை அற்புதங்களை நிகழ்த்தினாங்க, மேஜிக் பண்ணாங்க அப்படின்னு நம்புறது ஒரு கூட்டம். ஆனா எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாமே தவிர, ஆனா இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒருத்தர் பிறந்தார் அப்படிங்கிறது உண்மை. நபிகள் நாயகம் அப்படிங்கிறவர் பிறந்தார் வாழ்ந்தார் அப்படிங்கிறது ஒரு உண்மை. அப்ப ஏன்பா எங்க இந்து மதத்தை சொல்லலைன்னா அதுல சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. உண்மைங்கிறது ஒரு துளியோண்டு இருந்தா நம்ம சொல்லலாம், அதுல ஒண்ணும் கிடையாது. அப்படி வரலாறுகள் அப்படிங்கிறது நிகழ்ந்தது உண்மை. அதை சார்பு நிலையிலோ எதிர்நிலையிலோ எப்படி வேணா எழுதிருக்கலாம். ஆனா நிகழ்ந்தது தான். உண்மையை, கடந்த கால உண்மையை எழுதி வைக்கிறதுக்கு பேர் தான் வரலாறு.
புராணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த புராணம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மட்டுமே சொந்தமானதா இருக்கு பெரும்பாலும். அந்த புராணம் பெரும்பாலும் பார்ப்பனர்களால் எழுதப்பட்டதும், அல்லது பார்ப்பன அடிவருடிகளால், பார்ப்பன அடிமைகளால் எழுதப்பட்டதும் தான் புராண கதை. உதாரணத்துக்கு நீங்க கம்பனை எடுத்துக்கலாம். கம்பன் இந்து மதத்துக்கு சாமரம் வீசின மாதிரி, சொரிஞ்சு விட்ட மாதிரி, சொம்பு தூக்குன மாதிரி மிகச்சிறந்த அளவுல வேற யாருமே இந்து மதத்துக்கு சொம்பு தூக்குனது கிடையாது கம்பன் மாதிரி. அப்படி ராமாயணம் அப்படிங்கிற ஒரு அந்த அந்த புராணத்தை தமிழ்ல மொழிபெயர்த்து அதுல இல்லாத இட்டுக்கதை கட்டுக்கதை எல்லாம் சேர்த்து எழுதி அதை தீவிரமா மக்கள் கிட்ட கொண்டு போனதுல கம்பனோட எழுத்துக்களுக்கு மிக முக்கியத்துவம் உண்டு. அப்படி இல்லாத ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை, கட்டுக்கதைய, மூட நம்பிக்கைய ஒரு கதை புராணங்கிற பேர்ல எழுதி அதை மக்கள் மீது திணிச்சு, அதை உண்மை நம்பணும் அப்படின்னு மக்கள் மீது திணிக்கிறதுக்கு பேர் தான் புராணம். வரலாறு வேற, புராணம் வேற அப்படிங்கிறத முதல்ல தெளிவடையணும். அதுக்கப்புறம் அறிவியலுங்கிறது வேற. அறிவியலுங்கிறது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி, சோதனை பண்ணி, அதன் மூலமா கிடைக்கப்படுற முடிவுகள் பேர் தான் அறிவியல். ஆக நீங்க புராணத்தை அறிவியலோடவும் வரலாற்றோடவும் ஒரு காலம் நம்ம ஒப்பீடு செய்யவே முடியாது. இப்ப நாம ராமதாஸ் சொன்னதுக்கும் அன்புமணி சொன்னதுக்கும் இந்த தற்கூரி அல்லக்கைகள் சொன்னதுக்கும் வருவோம். ராமதாஸ் என்ன சொல்றாரு? ஒரு மாநாட்டுல மேல அங்க பாத்தியா, கட் அவுட் பாத்தியா, ருத்ரவன்யன், அதுதான் ருத்ரவன்யன், நெருப்புல இருந்து வெள்ளை கலர் குதிரையில வன்னியன் பிறந்து வந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொன்னார். அதே போல அடுத்த மாநாட்டுல அன்புமணி என்ன சொன்னாரு? நமக்கு மட்டும்தான் தனி புராணம் இருக்கு. இந்தியாவிலே வேற யாருக்கும் அந்த மாதிரி கிடையாது. அந்த புராணத்தை எழுதி வச்சவனே பாப்பானுக்கு தனியா புராணம் கட்டுக்கட்டா எழுதி வச்சிருக்கான். அதுல சின்ன கேரக்டர் சத்திரியன்ற கேரக்டர். அந்த சத்திரியனுங்கிறதும் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற இப்ப இருக்கிற வன்னியர்கள் கிடையாது சத்திரியர். அவன் எழுதி வச்சிருக்கிறது மொத்தமும் அந்த பார்ப்பன பிரிவுகள் இருக்கிறவங்க தான். பிராமணங்கிறது பார்ப்பனர்கள், சத்திரியனுங்கிறது இப்ப இந்த பார்வாடி பனியா கும்பல், இப்படின்னு எல்லா கேட்டகரியுமே அவனுக்குள்ளதான் இருக்கும். எது? பிராமணன், சத்திரியன், வைசியன் எல்லாமே அவனுக்குள்ள இருக்கிறது தான். மீதி எல்லாருமே சூத்திரர்கள் அப்படிங்கிறது தான் அவனோட கதை. அதுக்கு கோர்ட்டுல வழக்கு போட்டுமே அதை நிரூபிச்சிருக்காங்க அவங்க. அதுக்கெல்லாம் ஒரு வாய் திறக்க மாட்டேங்க. பாட்டாளி மக்கள் கட்சி எதிர் வழக்கு போடாது. எப்படா நாங்க சத்திரியன் இருக்கும்போது அவன் எங்களை சத்திரியன் இல்லைன்னு சொல்ல முடியும், அதுவும் வழக்கு போட்டு நிரூபிச்சிருக்கான் அப்படின்லாம் பேச மாட்டீங்க. அதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வழக்கு தொடுக்காது. ஆனா மேடைதோறும் நாங்க சத்திரியன், நெருப்புல இருந்து ஒத்துக்கிட்டு முளைச்சு வரட்டும் அப்படின்னு மட்டும் பேசுவார். அந்த வழக்கு குறித்து விவரமா அடுத்த பதிவுல நம்ம பார்ப்போம். அது என்ன அப்படிங்கிற குறித்து ராமதாஸ் சொல்றாரு, அன்புமணி சொல்றாரு. அவங்க சொல்றதை அப்படியே ஏத்துக்கிட்டு நாம் நெருப்பிலிருந்து பிறந்தவர்கள் அப்படிங்கிற அந்த டைலாக் ஏத்துக்கிட்டு இந்த தற்கூரி அல்லக்கைகளும் பேசிக்கிட்டு இருக்கு. இதுல இந்த சில்லற பையருக்கானே இந்த யாரவ விமல்வர்மன் அப்படின்னு ஒரு கிறுக்கு பைய சுத்திட்டு இருக்கானே, அவன் என்ன சொல்றான்? அந்த நாடகம் ஆடிட்டு கொஞ்சோண்டு நெருப்பு கொளுத்தி விட்டு அதுல டக்குன்னு 2 சுத்திட்டு வெளியே வர்றத அந்த வீடியோ எல்லாம் போட்டு இங்க பார் சத்திரிய நாடகம், நாங்க இன்னைக்கும் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கோம் நெருப்புல வந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த கிழட்டு பையன் என்ன சொல்றான்? எடப்பாடி துரைசாமியா பேரு, வயசான ஆளு, நம்ம மரியாதையா பேசணும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த தற்குறி அவன் சுய லாபத்துக்காக விசாரிச்சா என்ன சொல்றாங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியில எப்படியாவது தீவிரமா சொம்பு தூக்கி எங்கேயாவது ஒரு சீட்டை வாங்கி நின்று ஜெயிச்சிடலாம், பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு அங்கீகாரம் வாங்கிடலான்னு தீவிரமா சொம்பு தூக்கிட்டு இருக்காராம். அதுக்கு சிஎன்ஆர் அவர்களை திட்டி பேசிட்டா நமக்கு அங்கீகாரம் கிடைச்சிரும், ஏன்னா பெருசா யாரும் கவுண்டர் கொடுக்க மாட்டாங்க, நாம தான் முடியெல்லாம் நரைச்சு போய் தலையை சுண்ணாம்பு சட்டிக்குள்ள விட்ட மாதிரி ஒரு பெரிய கௌரவ தோற்றம் இருக்கு நமக்கு, அதனால நம்ம தீவிரமா சிஎன்ஆரை எடுத்து பேசி நம்ம அங்க சீட்டு வாங்கிடலாம்னு ஏதோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறதா கேள்வி. அப்படி எடப்பாடி துரைசாமிங்கிற நபர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்க மேற்கோள் காட்டி அவரே சொல்லியிருக்காரு, அவரே ஆராய்ச்சியின் மூலமா நிறுவியிருக்காரு நெருப்புல இருந்து உயிர்கள் உண்டாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இது புது உருட்டா இருக்கே அப்படின்னு நம்ம நினைச்சோம். என்ன ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்னதா சொல்றாரு அந்த நபர்னா, அதாவது பிக் பேங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பெரு வெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகமே உயிர்களே பெரு வெடிப்பின் மூலமா தான் அதுக்கப்புறம் தான் தோன்றுச்சு அப்படின்னு ஒரு அறிவியல் தியரி ஒன்று இருக்கு. அந்த தியரியை அதை மேற்கோள் காட்டி அதை ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான் சொன்னாரு. அந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் அந்த பெருவெடிப்பின் மூலமா, ஒரு நெருப்பின் மூலமா, ஒரு வெடிப்பின் மூலமா உயிர்கள் உண்டாகிருக்கு அப்படிங்கிறது உண்மைன்னா, நாங்க நெருப்புல இருந்து வந்தது மட்டுமே ஏன் பொய் அப்படிங்கிறீங்க? அப்ப நாங்க என்ன இளிச்சவாய பசங்களா, நாங்க என்ன கேட பசங்களா அப்படின்னு இந்த கிரளகட்ட இந்த சுண்ணாம்பு சட்டி தலைய எடப்பாடி துரைசாமி கேட்கிறாப்ல.
நம்ம நேரடியா இந்த கம்பாரிசனை கேட்கும்போது ஆமா இல்ல லாஜிக் தானே, அறிவியல் சொல்லுது பெருவெடிப்பின் மூலமா தான் உயிர்கள் உண்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப பெருவெடிப்புங்கிறது என்ன, ஒரு ஒரு நெருப்பு தானே, ஒரு வெடிப்புன்னா என்ன, ஒரு நெருப்பு தானே, அப்போ அங்க அங்க அது மூலமா உயிர்கள் உண்டாயிருக்க முடியும்னா ஏன் நெருப்புல இருந்து வன்னியர்கள் வந்திருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கதை. அந்த புராணங்கிறதே ஒரு குப்பை. அந்த புராணத்துக்கு முட்டு கொடுக்கறதுக்கு ஸ்டீஃபன் ஹாக்கிங் வரைக்கும் இந்த தற்குறி வயசாயிருக்கே தவிர ஒரு அறிவு மயிருமே ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரியான தற்குறி தருதலைகள்லாம் பார்த்து இளைஞர்கள்லாம் கெட்டு போவனா மாட்டானா அப்படின்னு கம்பாரிசன் பண்றாப்புல இந்த எடப்பாடி துரைசாமி. கேட்க லாஜிக்கலா இருக்கும், நியாயம் தானே இருக்கும். ஆனா பெருவெடிப்புங்கிறது வந்து நாம பேசுறதை விட நிறைய அறிவியல் சேனல்கள் வந்து பேசியிருக்கு. இந்த மிஸ்டர் ஜிகே, சயின்ஸ் ஃபேக்ட்ஸ், நிறைய சேனல்கள் பேசியிருக்காங்க. ரொம்ப பிரமாதமா, ரொம்ப எளிமையா, உங்களுக்கு பெரிய அறிவியல் நாலேஜே இல்லைனாலும் புரியுற அளவுக்கு ரொம்ப அருமையெல்லாம் பேசியிருக்காங்க. அவங்க பேசியிருக்கிறத பாருங்க, குழம்பிக்காதுங்க. எப்பவுமே அறிவியலை தெரிஞ்சுக்குங்க. நீங்க அறிவியல் ரீதியா ஏதாவது வேலைக்கு போனா தான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, பொது அறிவுக்காகவே இந்த மாதிரி பைத்தியக்காரனுங்க கிட்ட ஏமாறாம இருக்கவே நம்ம அறிவியலை தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அதனால அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பிக் பேங் மூலமா என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, பிக் பேங், மின்னல், அது இதுன்னு சேர்ந்து ஏதோ ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு பாக்டீரியா மாதிரியோ வைரஸ் மாதிரியோ ஏதோ ஒரு சின்ன ஒரு உயிரினம் தோன்றினதாகவும், அந்த உயிரினம் ஒரு அற்புத நிகழ்வு மாதிரி அது ஆண் பெண்ணா பிரிஞ்சதாகவும், அதிலிருந்து பல உயிர்கள் அந்த நீர்ல அது உண்டாகி தண்ணியில உண்டானதா தான் அந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, கடல்ல உயிர் உண்டாச்சு அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு பெருவெடிப்பு, அந்த பெருவெடிப்பு மின்னல்லாம் சேர்ந்து ரொம்ப கிளியரா நம்ம சொல்றது இருக்காது. நீங்க அவங்க சயின்ஸ் சேனல்ல பாத்துக்கங்க. நான் ஒரு ஓவராலா சொல்றேன். அந்த பெருவெடிப்புனாலையும் மின்னல்னாலையும் தண்ணியில எப்படியோ, ஏன்னா தண்ணிங்கிறதே முதல்ல பூமிக்கு சொந்தமானது இல்லை அறிவியல் படி. வேற்று கிரகத்திலிருந்து வந்த ஒரு 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 திரவம் தான் தண்ணீர். பல கிறிஸ்டல் துகள்களா பூமியில வந்து விழுந்த பல கிறிஸ்டல் துகள்கள் தான் தண்ணீர். அந்த தண்ணியில ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒற்றை ஓர் உயிர் வந்து உருவாச்சு. அந்த ஓர் உயிர் ஈருயிர் ஆச்சு. அந்த ஈருயிர் அது போற இடத்துக்கு தகுந்த மாதிரி பல பரிணாமங்களை பெற்று இன்னைக்கு மனிதன் வரைக்கும் நம்ம வளர்ந்துருக்கோம். மனித கூட்டமே இன்னைக்கு இருக்கிறது மட்டும்தான் மனித கூட்டம்ல, பல மனித கூட்டங்கள் இருந்துச்சு, பல பிரிவுகள். ஹோமோ சேப்பியன்ஸ், ஹோமோ ஜீனியஸோ என்னமோ சம்திங் அதெல்லாம் இருக்கும். ரெண்டு பிரிவுகளா இருக்கும். அதுல ஒரு ஹோமோசேப்பியங்கிற ஒரு பிரிவு மனிதர்கள்ல இருந்து உருவான மனிதர்கள் மட்டும்தான் இன்னைக்கு இருக்கோம். மற்ற இனங்கள்லாம் அழிஞ்சிருச்சு அப்படிங்கிற அந்த தியரி சொல்லுது. அந்த தியரி ஒன்றும் நெருப்புல இருந்தோ வெடிப்புல இருந்தோ, அதாவது ஒரு ஒரு ஃபயர்ல இருந்து உயிர் உண்டானதா சொல்லலை. புரியுதுங்களா? அதே போல ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் இன்னொன்னையும் சொல்லியிருக்காரு, எழுதியிருக்காரு. கடவுள் உண்டா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் புத்தகமா எழுதியிருக்காரு. அவரு கிட்டத்தட்ட 90% மேல அவருக்கு தலை வரைக்கும் தான், ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ்ங்கிற நபருக்கு தலை மட்டும்தான் வேலை செய்யும். மீதி மொத்த உடல் பாகங்களும் இயங்காது, செயல்படாது. அவர் காலம் ஃபுல்லா வீல் சேர்லே தான் இருந்தார். வீல் சேர்ல இருந்து அவ்வளவு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருக்காரு, அவ்வளவு புத்தகங்களை எழுதியிருக்காரு. அவருக்குன்னு பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட வீல் சேர் அது. அவ்வளவு பண்ணியிருக்காரு. அந்த செயலிழந்து போன அந்த நபர் கூட, அதாவது 90% மாற்றுத்திறனாளியான ஸ்டீஃபன் ஹாக்கிங் கூட கடவுள் உண்டா இல்லையான்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. நான் கண்ட வரையில் கடவுள் இல்லை, கடவுள் வந்து அதாவது மனிதர்களை முட்டாளாக்கத்தான் அப்படின்னு சம்திங் நிறைய எழுதியிருக்காரு. அதுல அந்த புத்தகங்களை வாய்ப்பு இருக்கிறவங்க படிங்க. அப்படி வாய்ப்பு இல்லாதவங்க, படிக்க முடியாதவங்க அந்த புத்தகங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி விளக்கி பல பேர் பேசியிருக்காங்க. அதுல ஐயா சுபவீர பாண்டியன் பேசினது ரொம்ப சிறப்பா இருக்கும். அவர் பேசினதை வேணா பாருங்க. அப்படி இல்லப்பா அவரு திகாக்காரரு, அவர் பெரியாரிஸ்ட், அவர் திமுக காரரு, திமுக ஆதரவாளரு, அப்படி அவர் பேசுறதெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம்னா புத்தகம் இருக்கு, நீயே வாங்கி பண்றா வெண்ண அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். வாங்கி படிச்சுக்க. படிக்க முடியாதவங்களுக்கு கேட்கறதுக்காக நான் சொல்றேன். அப்படி கடவுள் உண்டா இல்லையானும் எழுதியிருக்காரு. புரியுதுங்களா? ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் எப்பேற்பட்ட விஞ்ஞானி, அவரை கொண்டு வந்து இந்த தற்குறி கூட்டம், அந்த பைத்தியக்கார துரைசாமிங்கிற அந்த கழுத்துப்பைய நம்பிக்கிட்டு இருக்கிற, அல்லது அதை வச்சு சோறு தின்னணும்னு மற்ற இளைஞர்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு விஞ்ஞானிய அறிவியலாளரை துணை கொண்டு வரான் பாருங்க. அதே விஞ்ஞானி கடவுள் உண்டா இல்லையான்னு எழுதியிருக்காரு. அதை போய் படிக்க வேண்டியதானே நீ? கடவுள் இல்லைங்கிறது அவர் தீர்மானமா சொல்றாரு. கடவுளே இல்லைன்னா கடவுளை நிறுவனத்துக்காக உண்டாக்கப்பட்டதுதான் இந்த புராணங்கள் எல்லாம், சாஸ்திரங்கள் எல்லாம், சம்பிரதாயங்கள் எல்லாம். எல்லா மூட நம்பிக்கையும், அதுவும் இந்தியாவில் இருக்கிற மாதிரியான புராணங்களும் சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் மூட நம்பிக்கைகளும் ஜாதியும் வேற எந்த நாட்டிலையும் கிடையாது. இவ்வளவு உருவாக்கி இருக்கு. கடவுளே இல்லைன்ட்டா, நீ கடவுளை நிறுவனத்துக்காக தான் இவ்வளவும் பண்ணி வச்சிருக்க. கடவுளே இல்லைன்னா ஏதுரா மதம், மதம் இல்லைன்னா ஏதுரா சாதி அப்படிங்கிற கேள்வி ரொம்ப சாதாரணமான கேள்வி.
இதுக்கு இவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்க நொட்டுவாராம். கொஞ்சமாச்சும் மண்டையில துளிவுண்டு மூளை இருந்தா பேசுவியா நீ? ஸ்டீஃபன் ஹாக்கிங் வரைக்கும் நீ வன்னியன் நெருப்புல இருந்து பிறந்தான்ற கனெக்ட் பண்ற அளவுக்கு யோசிக்கிற நீ. இந்த வயசாயும் மண்டையெல்லாம் நரைச்சு போச்சு, சுண்ணாம்பு தடவன மாதிரி ஆகி போச்சு, இன்னமும் உட்காந்துக்கிட்டு வன்னியன் நெருப்புல இருந்து பிறந்தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க அறிவு இருக்கா இல்லையா உங்களுக்கு? அறிவு இருக்கான்னு கேட்கிறோம். ஸ்டீஃபன் ஹாக்கிங் வரைக்கும் கேட்குறீங்க. இன்னும் இந்த சில்லற பைய விமல் வர்மன்ற அவன் நெருப்புல இறங்கின டான்ஸ் போட்டாங்களாம், அதனால நெருப்புல இருந்து நாங்க பிறந்துட்டோம் அப்படிங்கிறான். நெருப்புல இருந்து பிறந்துட்டேன். அப்போ ஸ்டண்ட் பண்றான், சினிமா ஸ்டண்ட் பண்றாங்க எல்லாரும். எத்தனையோ தீ காட்சிகள்ல நெருப்புல எரியிற மாதிரியும் நெருப்பு மேல கொளுத்திக்கிட்டுலாம் பண்றாங்க. அவங்க எல்லாம் நெருப்புல இருந்து பிறந்தன்னு சொல்றாங்களா? அப்படியே நெருப்புல இருந்து பிறந்தான்னு நீ சொன்னாலும் கூட அது இன்னும் வன்னியர் சமூகம் மட்டும்தான் அந்த ஸ்டண்ட் காட்சிகளா பண்ணுதா? தீயிலிருந்து அந்த நெருப்பு கொளுத்திக்கிற மாதிரி காட்சிகள்லாம் சும்மா பாடல்களுக்கு கொரியோகிராஃப் பண்றது, பாடல்களுக்கு அந்த போட்டோ ஷூட் நடத்துறதுக்கெல்லாம் அதுக்கான ஆடைகளை அணிஞ்சுக்கிட்டு அதுக்கான திரவங்கள் எல்லாம் பூசிக்கிட்டு நெருப்பு எறிகிற மாதிரி தன்னை தானே கொளுத்திக்கிட்டுலாம் பண்றான். அவன் எல்லாம் நெருப்புல இருந்து பிறந்தவனா? அறிவு இருக்காடா? தற்குறி பயல்களா? கொஞ்சமாவது யோசிங்கடா. நீ நம்பினாலும் உன் நம்பிக்கையே அது பொது சமூகத்துக்கான அறிவா மாறிடாது இல்ல? நீ ஒன்னு ஒரு இடத்துல பேசுற இடத்துக்கு வந்திருக்க, பொதுவெளியில வந்திருக்க, ஒரு சமூக ஊடகத்துல களமாடுற அப்படின்னா உனக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கணும், எவ்வளவு அக்கறை இருக்கணும். நம்மளோட ஒவ்வொரு வார்த்தையும் அத்தனை பேருக்கு போய் சேரப்போது. அத்தனை பேருக்கிட்டே நம்ம கருத்தை, முட்டாள்தனத்தை, எனக்கே உறுதியா தெரியாத ஒரு விஷயத்த நான் கொண்டு போய் சேர்க்கறேங்கிற குற்ற உணர்ச்சி நெருடல் இல்ல? சின்ன பைய சில்லற பைய விமல் தான் அப்படி இருக்கான்னாக்கா சுண்ணாம்பு சட்டி மாதிரி ஆயிப்போச்சு தலை. 60-70 வயசாயிருக்கும் இந்த எடப்பாடி துரைசாமிங்கிற தற்குறிக்கு. இன்னமும் உட்காந்துக்கிட்டு இந்த கதையை பேசிக்கிட்டு இருக்காங்களா? இவங்கெல்லாம் எவ்வளவு பெரிய முட்டாள் தற்குறிகளா இருப்பானுங்க. வெறுமனே சொம்பு தூக்குறதுக்கும் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து ஏதாவது பிஸ்கெட் கிடைக்கும், ஏதாவது சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவே கேவலமான வேலையை செஞ்சுக்கிட்டு இல்லைங்க. இளைஞர்களை நாட்சமாக்குறீங்களா? இன்னமும் அறிவியலை நோக்கி அவனை நகர விடாம, படிக்க விடாம, அப்புறம் என்ன இடஒதுக்கீடு வாங்கி நீ நொட்டுவியா நீ? இவனை நீ நெருப்புல இருந்து பிறந்தன்னு சொல்லி தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்க. புராணத்தை நம்ப சொல்ற, நமக்கு தான் புராணம் இருக்குன்னு அன்புமணி பேசுறாப்புல, நெருப்புல இருந்து பொத்திக்கிட்டு முளைச்சிட்டு புடிக்கிட்டு வந்துட்டாப்புல ராமதாஸ் பேசுறாப்புல. அப்புறம் எப்படி எதுக்கு அவனுக்கு இடஒதுக்கீடு சொல்லுங்களேன்? இதே நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாமே, நம்ம மறுபடியும் கத்தி கம்ப எடுத்துட்டு போகலாமே, விவசாயமா பார்த்துக்கிட்டு இருக்கலாமே. நீ புராணம் நம்புற, நெருப்புல இருந்து வந்ததை நம்புறனா உனக்கு எதுக்கு படிப்பு? என்ன படிப்பை வச்சுக்கிட்டு நான் மயிரை புடுங்க போறோம் நம்ம? சொல்லுங்க. இந்த கதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தா படிப்பு வச்சு நான் புடுங்க வாத. அப்புறம் எதுக்கு நீங்க புராணத்தையும் பேசுவீங்களா, 10.5 பேசுவீங்களான்னாக்கா இதெல்லாம் அயோக்கியத்தனமால ஃப்ராடு வேலையால உங்களுக்குலாம். சரி, அப்படியே நீ வச்சு போய் நெருப்புல இருந்து பிறந்ததாவே வச்சுக்கோடா. வன்னியர்கள் நெருப்புல இருந்து பிறந்தாங்க, நானும் நம்புறேன்னு வச்சுங்களேன். சரி, வன்னியர்கள் நெருப்புல இருந்து பிறந்தான் அப்படின்ட்டா நாடக காதல் எதுக்கு நீ பேசுற? நாடக காதல் எதுக்கு நீ பேசணும் சொல்லு? நீ நெருப்புல இருந்து பிறந்தான் வன்னியன்னா யார் எந்த சாதியோட காதலிச்சான்னா கல்யாணம் பண்ணான்னா அவன் எப்படி சுத்திட்டு இருந்தா என்ன? ரத்தம் கலந்து போகுது அப்படின்னு பேசுற? அந்த சாதியோட இந்த சாதி கலந்து போறதான்னு பேசுற? ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வந்து ஏமாத்தி பொண்ணு கூட்டு போறான்னு பேசுற? அவன் தான் எப்படி இருந்தாலும் நெருப்புல இருந்தானே பிறக்க போறான். அதுவும் நெருப்புல இருந்து பிறக்கிறவன் சும்மா வர மாட்டான், குதிரையோட வருவான், வெள்ளை கலர் குதிரையே. அப்படி வந்திருந்தாவது இந்நேரத்துக்கு எல்லாரும் குதிரை பண்ணைகளை வச்சு குதிரையை நான் எல்லா நாட்டுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணி பெரிய குதிரை அதிபர்கள்லாம் இருந்திருக்கலாம்ல. குதிரைக்கும் தமிழ்நாட்டுக்குமே சம்பந்தம் கிடையாதுடா. காலை தான் தமிழ்நாட்டோட அடையாளம். குதிரை ஆரிய வந்தியர்களின் அடையாளம். குதிரையை நீ உன் அடையாளமா நம்புறனாலே நீ இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாதவன் அர்த்தம். வாயில நல்லா அசிங்கமா வருது. இளைஞர்கள் கொஞ்சம் சிந்திங்க, எவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு பாருங்க இவங்க பேசுறதுல. ருத்ரவன்யன் பேசுறாங்க, நமக்கு புராணம் இருக்கு, நாம நெருப்புல இருந்து வந்தவன் பேசுறான். நெருப்புல 2 நிமிஷம் டான்ஸ் ஆடிட்டா நம்ம நெருப்புல இருந்து வந்தோம்னு பேசுறான். பெருவெடுப்பினால உலகம் உண்டாச்சு, அதனால நம்ம நெருப்புல இருந்து பேசணும். ஸ்டீபன் ஹாக்கிங் வரைக்கும் இந்த சுனாமி ஜெட்டி தலையும் கூட்டாரான். அப்புறம் இடஒதுக்கீடும் கேட்டுக்கிட்டு இருக்கான். நெருப்புல இருந்து வந்தவனுக்கு எதுக்கு இடஒதுக்கீடு? எதுக்கு? நெருப்புல இருந்து வந்தவன் எப்படி குடிசை வீட்டுக்கு போனா? நெருப்புல இருந்து வந்தவன் எப்படி தற்கொலையா மாறினா? நெருப்புல இருந்து வந்தவன் எப்படி ஒரு சென்ட் நிலம் இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கான், கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான், கம்பி கட்டுற வேலைக்கு போயிட்டு இருக்கான், கட்டடம் கட்டுற வேலைக்கு போய்கிட்டு இருக்கான். எப்படி போயிட்டு இருப்பான்? என்ன அயோக்கியத்தனம்? நெருப்புல இருந்து பிறந்தவன் ஏன் நாடக காதல் பேசணும்? ஏன் நாடக காதல் பேசணும்? அவனுக்கு சாதியே இல்லாம இருக்கணும்ல. அவன் எப்படி நெருப்புல இருந்தானே வர போறான்? அவன் இந்த யுகத்துல படிச்ச மருத்துவர்னு சொல்லிக்கிட்டு கூட வெக்கமே இல்லாம, கூச்சமே இல்லாம, வெறும் அரசியலுக்காக தனக்கிட்ட எந்த திறமையும் இல்லை, மக்களை தன் பின்னாடி வர வைக்கிற எந்த ஆளுமையும் இல்லை அப்படின்றதுனால வெக்கம் இல்லை, கூச்சம் இல்லை, கூச்ச நாச்சம் இல்லாம ஜாதி பேசி பொழைக்கிறீங்களே, வெக்கமா இல்லை உங்களுக்குலாம்? இப்போ இறுதியா அந்த எடப்பாடி துரைசாமிங்கிற அந்த வயசாயும் அறிவு வளராத தற்குறிக்கு 1-2 பதில சொல்லிடலாம். CN ராமமூர்த்தி அவர்கள் தொடர்ச்சியா ராமதாஸை அவதூறா பேசுறாராம்.
அதனால இவர் பதில் கொடுக்குறாராம், நீ எங்க வன்னியர் சங்கத்துல இருந்த, நீ போராட்டத்துக்கு வரல, ஓடி போயிட்ட அப்படின்லாம் சிஎன்ஆர் அவர்களை இந்த தற்குறி பேசிக்கிட்டு இருக்கு. இப்போ ராமதாஸ் அவர்களை அவதூறா பேசுறாரு, சில வார்த்தைகளை நமக்கே உடன்பாடு இல்லைன்னு வச்சுங்களேன். அப்படி ஏன் உடன்பாடு இல்லைனாலும் சிஎன்ஆர் அவர்கள் பேசுறத நம்ம ஏன் ஆதரிக்க வேண்டி இருக்கு அப்படின்னா இதே காரணங்கள் தான். நீ அந்த மக்களை ஏமாத்துற, நீ சத்திரியர்கள்னு சொல்லி ஏமாத்துற, நீ நாடக காதல்னு சொல்லி ஏமாத்துற, சத்திரியன்னா புஜத்தை தூக்கணும்னு தூக்கி காட்டுற 86 வயசுலயும் நீச்சல் அடி, எனக்கு சிங்கத்தின் கால்கள் படுதுபட்டாலும் சீற்றம் குறைவதில்லை, அதனாலதான் நீச்சல் வீடியோவை நான் வெளியிட்டேன்னு சொல்லி கூச்சமே இல்லாம பேசுறாரு ராமதாஸ். இவ்வளவு சொல்லி இவ்வளவு தந்திர வேலை பண்ணி இந்த வயசுல ஏமாத்துறாரு அப்படின்னா, நீ சத்திரியன்னு சொல்லி இளைஞர்களை கூப்பிட்டு ஏமாத்துற அப்படின்னா உன் சாதிய கேள்வி கேட்க வேண்டிய கடமை இருக்கா இல்லையா? அது இருக்கா இல்லையா? அது உண்மை இருக்கும் போது அதையே கேள்வி எழுப்பக்கூடாது. நீ நாடக காதல் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஏமாத்திரான்னு ஒரு சமூகத்தையே, அதுவும் இல்லாத தலித் அல்லாத கூட்டமைப்புன்னு ஒரு சமூகத்தையே வெறுக்க வைக்கிறன்னா, வன்னியர்கள் வாழும் தனி தீவு இல்ல தமிழ்நாடுன்னு அவர் பேசுறதை நம்ம எவ்வளவு இருக்கரம் தட்டி வரவேற்க வேண்டிய விஷயம் அது. வன்னியர்கள் வாழும் தனி தீவில்ல தமிழ்நாடுன்னு சிஎன்ஆர் பேசுறதுக்கும் இவன் தலித் அல்லாத கூட்டமைப்பு நாடக காதல் பேசுறது யாரை நம்ம வரவேற்க முடியும்? யார் வரவேற்கிறது? சங்கம் ஆரம்பிக்கும் போது சிஎன்ஆர் இல்ல, போராட்டத்துக்கு அழைப்பு விடும் போது அவர் ஓடிட்டாரு அப்படின்லாம் பேசுறோம். சரி, அவர் ஓடிட்டாருன்னே வச்சுப்போம். இவன் இந்த தற்குறி, வயசான தற்குறி பேசுற மாதிரியே நம்ம அப்படியே வச்சுப்போமே. 1987 போராட்டம் தீவிரமடைஞ்சு 25 பேருக்கு மேல படுகொலை செய்யப்பட்ட பிறகு 5 பேர் குண்டர் சட்டத்துல கைது செய்யப்படுறாங்க. பூத்தா அருள்மொழி, பூத்தா இளங்கோவன். பூத்தா அருள்மொழி இப்போ வன்னியர் சங்க தலைவராக இருக்கார், அது வருவோமே. பூத்தா அருள்மொழி, அவரோட தம்பி பூத்தா இளங்கோவன், வாழைச்செல்வன், ராஜேந்திரன், தாராசிங், 5 பேர் வெவ்வேறு மாவட்டங்கள்ல குண்டர் சட்டத்துல கைது பண்ணி சிறையில் அடைக்கப்படுறாங்க, வெவ்வேறு மாவட்ட சிறையில. அதுக்கு என்ன பண்ணார் ராமதாஸ்? அவங்க சிறையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு போராட்டம் நடத்தினாரா? சாலை மறியல் பண்ணாரா? இல்ல நடைப்பயணம் மேற்கொண்டாரா? அவங்க 5 பேரையும் சிறையிலிருந்து விடுதலை பண்ணணும்னு வேலூர்ல இருந்து நடைப்பயணம் வந்து அவங்களுக்கு சிறையில போய் பார்த்துட்டு அவங்க குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களையும் பண்ணி அவங்களை விடுதலை பண்ணணும்னு கலைஞர்கிட்டையும் பேச்சுவார்த்தை பண்ணி, வெறுமனே பேச்சுவார்த்தையில விடுதலை பண்ணிட மாட்டாங்க அப்படின்னு நடைப்பயணம் வேலூர்ல இருந்து சென்னை வரைக்கும் நடைப்பயணம், ஒரு போராட்டம் மாதிரி நடைப்பயணம் மேற்கொண்டு அவங்களை விடுதலை செய்ய வச்சது யாரு? CN ராமமூர்த்தி. சரி, இப்ப நீ இதை கூட ஒத்துக்கலன்னே வச்சுப்போமே. இல்லப்பா, இல்ல உங்க ஐயா தான் நொட்டுனார்னே வச்சுப்போமே, இதை கூட ஒத்துக்கல. இன்னொரு கேள்வி, இன்னும் ஒரே ஒரு கேள்வி, அதுக்கு உன்னால பதில் சொல்ல முடியுமா? அந்த 5 பேரு இன்னைக்கு கட்சியில என்ன மூலையில் இருக்காங்க? ராமதாஸ் சிறைக்கு போல, புரியுதா? சிஎன்ஆரும் சிறைக்கு போல. அப்போ கைது பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த போராட்டத்தப்ப முன்கூட்டியே சிஎன்ஆர் எல்லாம் கைது பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஒரு வாக்குவாதத்துக்கு எல்லாத்தையும் இவங்க சாதகமாவே பேசுவோமே, இந்த தற்கொலைக்கு சாதகமாவே பேசுவோமே. சிஎன்ஆரும் சிறைக்கு போல, ராமதாசும் சிறைக்கு போல. 5 பேர் சிறைக்கு போனாங்கல்ல, குண்டர் சட்டத்துல கைது செய்யப்பட்டாங்கல்ல, அவங்க தலைமையில தானே பாமக இருந்திருக்கணும் இன்னைக்கு. அட்லீஸ்ட் அவங்க தானே முக்கிய பொறுப்புலையாவது இருந்திருக்கணும் இன்னைக்கு. எப்பா நான் நிறுவனர்ப்பா, நான் எந்த காலத்துல எந்த பதவிக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன ராமதாஸ் அவங்கள ஒண்ணு இளைஞரணி தலைவரா வச்சிருக்கணும், இல்ல கட்சியோட தலைவரா வச்சிருக்கணும், இல்ல மாநில பொறுப்புகள்ல முக்கியமான பொறுப்புகள்ல வச்சிருக்கணும். இன்னைய வரைக்கும் தாராசிங்கிறவர் மரணிச்சிட்டார். மீதி 4 பேரும் இன்னைய வரைக்கும் உயிரோட தான் இருக்காங்க. இவங்க கிட்ட சரியான அங்கீகாரம் கிடைக்காம அவங்களோட போராட்டத்தையும் சிறை வாழ்க்கையும் பயன்படுத்திக்கிட்டு இன்னைய வரைக்கும் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிற ராமதாஸ் அவங்களுக்கு எந்த சின்ன அங்கீகாரத்தையும் கொடுக்காதன் காரணமா பூத்தா இளங்கோவன் எல்லா கட்சிக்கும் போயிட்டு வந்துட்டார். இங்க பாட்டாளி மக்கள் கட்சியில இடம் இல்லை, அங்கீகாரம் இல்லைன்னு எல்லா கட்சிக்கும் போயிட்டு வந்துட்டார். பூத்தா அருள்மொழி இப்ப வன்னியர் சங்க தலைவரா இருக்காரு அருள்மொழி. அந்த அருள்மொழியும் இவங்க ஒண்ணுமே மதிக்க மாட்டாங்க, அவரோட சிறை வாழ்க்கையும் ஒண்ணும் மதிக்க மாட்டாங்கன்னு அவரும் தனியா சங்கம், விவசாய சங்கம் நடத்தி பார்த்தாரு, வேலைக்காகல. ஜெகத் ரட்சகனோட வன்னியர் பேரவைன்னு நினைக்கிறேன், அதுல நிர்வாகியா இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அதுல இருந்து தான் நேரடியா இப்ப கூப்பிட்டு வந்து வன்னியர் சங்கத்துக்கு தலைவரா போயிட்டு இருக்காரு, வெறும் லெட்டர் பேட் கையெழுத்து போடுறதுக்காக. அதுவுமே இப்போ ஏன் அப்படி போட்டாங்க அப்படின்னா, காடவெட்டி குரு மரணிச்ச பிறகு வன்னியர் சங்கத்துக்கு தலைவர் பதவியே போடல. அன்புமணியை தலைவராக்குனதுல இருந்து இளைஞர் சங்கத்துக்கு, இளைஞர் அணிக்கு மாநில தலைவரே போடல. எல்லாத்தையுமே இவங்க குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு ஒதுக்க மட்டுமே காத்துக்கிட்டு, அப்படி இவங்க குடும்ப உறுப்பினர் இல்லைன்னா அந்த பதவியை காலையை வச்சுக்கிட்டு இருக்கிற வழக்கத்தை வச்சிருந்ததுனால ஒரு ஏமாத்து கண்ணாமூச்சி விளையாட்டை காட்டணும் அப்படிங்கிறதுனால பூத்தா அருள்மொழியை சமீபத்தில் ஒரு 2 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் அவரை கூட்டு வந்து
அப்படி ஜெகத் ரட்சகன் கிட்ட இருந்து கூட்டு வந்து இந்தா வச்சுக்க உனக்கு தலைவர் பதவி கொடுக்குறேன்னு சும்மா லெட்டர் பேடுக்கு வச்சிருக்காரு. எங்கேயாச்சும் அவரை முன்னிறுத்தி நீங்க பாத்திருக்கீங்களா? ஒரு வன்னியர் சங்க தலைவர் பதவி அப்படிங்கிறது எவ்வளவு பவர்ஃபுல்லான ரோல். காடு வெட்டி எவ்வளவு பவர்ஃபுல்லா அந்த ஆளுமையா இருந்தார். அவர் பேசல உடன்பாடு இல்லை, ஆனா அவர் தானே அதை ஆளுமையா செயல்படுத்திக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு பூத்த அருள்மொழி இருக்கிற இடம் தெரியுதா? மேடையில 2 நிமிஷத்துக்கு மேல அவர் பேசுற நேரம் கொடுக்குறீங்களா? அப்படி இறந்த தியாகிகள் குடும்பம் 25 பேர், இன்னைக்கு 21 பேருக்கு தான் மணிமண்டபம் இருக்கு. அது 25 பேருக்கு இன்னைக்கு வந்து அன்புமணி 27 பேருன்னு பேசுறாரு. 25 பேருக்கு மணிமண்டபம் இல்லையே, அதை பேசுறதுக்கு வக்கு இருக்கா? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வக்கு இருக்கா? துப்பு இருக்கா? இப்படி சாதாரண பகுத்தறிவோட ஒரு கேள்வி கேட்டா உங்களால பதில் சொல்ல முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த எந்த நபராலையும் ரொம்ப அடிப்படையான சாதாரண அறிவோட உங்ககிட்ட ஒரு கேள்வியை முன் வச்சா அதுக்கு பதில் சொல்ல முடியாத மிக பயங்கரமான ஊழல்வாதிகளாகவும் சந்தர்ப்பவாதிகளாகவும் சுயநலவாதிகளாகவும் தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு, அந்த நிர்வாகிகளா இருக்கு. அந்த நிர்வாகிகளுக்கு சொம்பு தூக்குற அல்லக்கை, இந்த துரைசாமி மாதிரியான அல்லக்கைகளும் இருக்கு. அதை புரிஞ்சுக்குங்க. நீங்க தேவையில்லாம இன்னும் சொல்ல போனா சிஎன்ஆர் பேசி இருக்கிறது கொஞ்சம் தான். அவர் சொன்னதெல்லாம் கேட்டா நமக்கு தலையே சுத்திருச்சுங்க எனக்கு அப்படிங்கிற மாதிரி ராமதாஸ் பத்தின உண்மைகளை அவ்வளவு வச்சிருக்காரு அவர். அவங்க கட்சி நிர்வாகிகள்லாம், அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சி நிர்வாகிகள்லாம் அவ்வளோ சொல்றாங்க நம்ம கிட்ட. ராமதாஸோட அத்தனை உண்மைகளையும் அவர் பேச ஆரம்பிச்சா நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி தான் கௌரவத்தோட வெளியே சொல்லிக்க முடியாது. இப்ப சீமான் கட்சிக்காரங்களுக்கு ஆட்சி இல்லை, சீமான் கட்சிக்காரங்களை பார்த்தா ஏதோ பொறுக்கி பயில பாக்குற மாதிரியே பாக்குறாங்கல்ல எல்லாரும், அந்த நிலைமைக்கு ஆயிடுவீங்க. அவ்வளவு உண்மை வச்சிருக்காங்க. தேவையில்லாம அவரை சீண்டி, தேவையில்லாம அவர் சொரிஞ்சு வச்சு, ஏன் தலைமையே அமைதியா இருக்கு? தற்கூரி பயில சும்மா எதை கட்சியில பொறுப்பாங்களான்னு ஏதாவது சீண்டி விட்டு சுரண்டி விட்டு போயிடாத. அவர்கிட்ட அவ்வளோ ஆதாரமோ இன்னும் வெளிப்படுத்தாத, இன்னும் அவர் பேசாத பல உண்மைகளும் இருக்கு. பேசினா மானம் போயிடும், தலை காட்ட முடியாது. பாமக காரங்க நமக்கு எல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க, நாமளும் அதை பேசுற மாதிரியான விஷயங்கள் கிடையாது அது. அதனால தேவையில்லாம அவரை சொரிஞ்சு மிரட்டுறேன்னு சொல்லி ஏதாவது ஃபோன் பண்றது, மிரட்டுறது, வழக்கு போடுறது, இதெல்லாம் பண்ணி தேவையில்லாம மானங்கிட்டு போயிடாதீங்க. அவரை சொரியறதை விட்டுட்டு மூடிட்டு வேலையை பாருங்க. வன்னியர்கள் நெருப்புல இருந்து பிறந்தாங்க அப்படிங்கிறது முற்றிலும் அறிவியலுக்கு புறம்பான, வரலாற்றுக்கு புறம்பான ஒரு புராண புரட்டு. யாரும் நம்பாதீங்க. அதே போல ராமதாஸ் குடும்பத்தையும் அவங்க சொல்ற கட்டுக்கதைகள் எல்லாம் சொல்லி நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. ரொம்ப எளிமையான கேள்விகளுக்கே அவங்க கிட்ட எல்லாம் யாருக்கிட்டையும், ராமதாஸ் உட்பட நம்ம கேட்குறோம்ல, ராமதாஸ் உட்பட யாருக்கிட்டையும் பதில் கிடையாது. அன்புமணி எல்லாம் முன்ன வாய்ஸ் அவடால் விட்டுக்கிட்டு இருப்பார். நான் கூட இவர் பெரிய ஆள் தான் போல, எல்லாரையும் விவாதத்துக்காக கூப்பிட்டு இருப்பாரு. இப்பதான் இவரோட லட்சணம் வண்டவாளெல்லாம் நமக்கு தெரியுது. சும்மா இந்த தமிழ்நாட்டில் அந்த விவாதம் பண்ற அந்த பழக்கம், நேருக்கு நேர் தலைவர்கள் விவாதம் பண்ற அந்த கலாச்சாரம் இல்லை அப்படிங்கிறதுனால இவர் சும்மா வாய்ஸ் அவடால் விட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. 2 கேள்விக்கு தாங்க மாட்டார் அன்புமணி எல்லாம். அதனால இந்த அல்லக்கைகள் எல்லாம் சும்மா ஏதாவது பேசுறீங்களா, அதை பேசிட்டு அல்லக்கை வேலையை மட்டும் பார்த்துக்குங்க. தேவையில்லாம அவரை சொரிஞ்சு விட்டீங்கன்னா பாமகக்கு தான் பிரச்சனை. நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். வன்னியர்கள் நெருப்புல இருந்தும் பிறக்கல, சிஎன்ஆர் அதிகமாகவும் சீண்டாதீங்க, உங்களுக்கு தான் பிரச்சனை. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம்.